சீரியலில் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் நடிகர் சேத்தன் நடித்திருந்தார். அவரின் மனைவி சரோஜாவாக நடிகை காயத்ரி நடித்திருந்தார். போஸ் கதாபாத்திரத்தில் நடிகர் போஸ் வெங்கட் நடித்தார். அவரின் மனைவி தனலட்சுமியாக முதல் அக்கா கதாபாத்திரத்தில் நடிகை காவேரி தோன்றினார். ரவி கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜ்காந்த் நடித்தார். அவரின் மனைவி லீலாவாக மூன்றாவது மகளாக நடிகை வனஜா நடித்திருந்தார். நான்காவது மருமகன் கோபி கதாபாத்திரத்தில் நடிகர் திருமுருகன் நடித்தார். அவரின் மனைவி விஜயை மறைந்த நடிகை உமா நடித்திருந்தார். ஐந்தாவது மகள் பவானியாக நடிகை ரேவதி நடித்திருந்தார். சரளா கதாபாத்திரத்தில் மாணிக்கத்தின் முன்னாள் மனைவியாக நடிகை சிந்து நடித்திருந்தார். நிர்மலா கதாபாத்திரத்தில் மாணிக்கத்தின் தங்கையாக நடிகை அருணாதேவி நடித்திருந்தார். செல்வத்தின் மனைவி அருந்ததியாக நடிகை கிருத்திகா நடித்திருந்தார். மாணிக்கத்தின் தம்பி செல்வம் கதாபாத்திரத்தில் நடிகர் விஸ்வா நடித்தார். நிர்மலாவின் கணவர் சந்தோஷாக நடிகரும் இயக்குனருமான திருச்செல்வம் நடித்திருந்தார். காமாட்சி அம்மா கதாபாத்திரத்தில் வீட்டு உரிமையாளராக மறைந்த நடிகை சண்முக சுந்தரி நடித்திருந்தார். இளங்கோ கதாபாத்திரத்தில் விஜயின் காதலராக நடிகர் சஞ்சீவ் வெங்கட் நடித்தார். பாண்டி கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக பிளாக் பாண்டி நடித்திருந்தார். சுமதி கதாபாத்திரத்தில் ரவியின் முதல் மனைவியாக நடிகை காயத்ரி பிரியா நடித்திருந்தார். மாணிக்கத்தின் அம்மா ராஜமாக நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடித்திருந்தார். சிதம்பரம் கதாபாத்திரத்தில் சரோஜாவின் அப்பாவாக நடிகர் டெல்லி குமார் தனது சிறப்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தார். இந்த சீரியலில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் யார்? உங்கள் பதிலை கமெண்டில் கண்டிப்பாக பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். இது போன்ற மேலும் பல சீரியல் நினைவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். அடுத்ததாக எந்த சீரியலின் மெமரிஸ் பற்றி வீடியோ பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதையும் கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.